இந்த மாடர்னான வேர்ல்டில் எல்லாமே மாடர்னாக மாறிடுச்சு. நம்மளோட கல்ச்சர், நம்மளோட ஃபுட்டு, நம்மளோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸு. அதே மாதிரி சின்ன பசங்க முதற்கொண்டு நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கேன், நான் ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்கேன் அப்படின்னு மாடர்னாக மாறிட்டாங்க. எது கேட்டாலுமே இந்த சின்ன பசங்களுக்கு என்னப்பா ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன் கேட்டால் அதுக்கு அவங்க ஆளுக்கு ஒரு ரீசன் வச்சுருக்காங்க. ஸோ எப்படி இந்த ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன் அதெல்லாம் ஹேண்டில் பண்ணலாம், இல்லை ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்கும்போது எப்படி அதை ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மொதல் விஷயம், டேக் அ வாக். அதாவது நம்ம ஒரு வாக் பண்ணும்போது, இல்லை நம்ம ஒரு நல்ல ஃபுட்டை சாப்பிடும்போதோ, இல்லை நம்ம ஒரு மசாஜ் பண்ணும்போதோ, இல்லை மசாஜுக்கு போயிட்டு வரும்போதோ நம்மளோட உடம்புல நியூரோ டிரான்ஸ்மிட்டர் மூலமாக குட் ஃபீல் ஹார்மோன் வந்து நம்மளோட நியூரான்லேருந்து பாடி செல்லுக்கு போய் அதுலேருந்து மசில் செல்லுக்கு வரும். இது நடக்கும்போது நம்மளோட உடம்பு வந்து நார்மலாகவே ஒரு ஹாப்பியான ஸ்டேட்டுக்கு போயிடும். ஸோ நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்க அப்படின்னா ஒரு லாங் வாக் போங்க. உங்களுக்கு பக்கத்தில் ரொம்ப பிடிச்ச இடம், இல்லை ஒரு பார்க்கு, ஃபெமிலியராக உங்களுக்கு எங்கே போக பிடிக்குமோ அங்கே நடந்து போயிட்டு வாங்க. போயிட்டு வந்தீங்கன்னா உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸு வந்து ரொம்ப குறைஞ்சிருக்க மாதிரி தான் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. செகண்ட் விஷயம், என்கேஜ் வித் நேச்சர். நேச்சரில் நம்ம இருக்கும்போதே நம்ம மைண்ட் மட்டும் இல்லை, நம்ம பாடியும் சேர்ந்து ஒரு பீஸ்ஃபுல்லான ஸ்டேட்டுக்கு போயிடும். அது வந்து எதை பற்றியுமே யோசிக்காது. சுற்றி முற்றி இருக்க எல்லா விஷயத்தையும் நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது நம்மளோட மைண்டு வந்து என்ன பிரச்சனையை நினச்சி வருத்தப்பட்டோமோ, எதில் அழுத்தமாக இருந்தோமோ அந்த அழுத்தம் குறையும் அப்படின்னு சயின்டிஃபிக்காகவே ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. தேர்டு விஷயம், ஜேர்னலிங். அதாவது நம்மளுக்கு என்ன பிரச்சனை, நம்மளுக்கு எது எதெல்லாம் பிரச்சனை அப்படின்னு உங்களுக்கு தெரியாமல் அதை நீங்கள் மைண்ட்லேயே வச்சுட்டு நம்மளுக்கு இதெல்லாம் பிரச்சனை, இதெல்லாம் வராது, இதெல்லாம் நடக்காது, இதெல்லாம் முடியாது அப்படின்னு நீங்கள் ஒன்றுக்கு மேலே அப்படின்னு பிரச்சனையை ஏற்றிக்கிட்டே போகும்போது நீங்கள் ரொம்ப டிப்ரெஸ்டாகவும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாகவும் ஃபீல் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னா அதை நோட் பண்ணி வைங்க. உங்களுக்கு என்னென்னலாம் மைண்டில் தோணுதோ, எத்தனை ப்ராப்ளம்லாம் இருக்கோ, எதெல்லாம் நடக்காதுன்னு தோணுதோ, எதெல்லாம் உங்களால் பண்ண முடியாதுன்னு தோணும், இல்லை எதனாலலாம் நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆனீங்களோ எல்லா விஷயத்தையுமே நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா அதுலேருந்து இதெல்லாம் தேவை, இதெல்லாம் தேவையில்லை அப்படின்றது உங்களுக்கு எழுதுனதுக்கப்புறம் தெரியும். ஸோ நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆனீங்கன்னா அந்த விஷயத்த நோட் பண்ணி வைங்க. அதை ஒரு ஜேர்னலாக இப்போ வந்து நோட் பண்ணி வச்சிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆனால் கூட அதை எடுத்து பார்த்துக்கலாம். சரி, முன்னாடி இந்த மாதிரி நடந்திருக்கு, ஸோ அப்போ நம்ம வந்து இந்த விஷயத்த இப்படி நோட் பண்ணி இதை இப்படி ஹேண்டில் பண்ணிட்டோம், ஸோ இந்த தடவையும் அதே மாதிரியே பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஃபோர்த்து விஷயம் வந்து லிசன் மியூசிக். பொதுவாகவே சொல்லப்போனால் மியூசிக் வந்து ஈஸியாக வந்து ஸ்ட்ரெஸ்ஸோ, ஒரு கவலையோ, ஒரு பதட்டமோ, ஒரு அழுத்தத்தையோ ரொம்ப ஈஸியாக குறைச்சிரும். நம்ம நார்மலாக இருக்கும்போதே நம்ம ரொம்ப சேடான சாங்ஸ் கேட்கும்போது அது வந்து ரொம்ப நம்மளை இம்பேக்ட் பண்ணும். அதாவது ரொம்ப நம்ம மேலே எமோஷ்னலாக இம்பேக்ட் பண்ணும். அதே மாதிரியே ரொம்ப நம்ம கவலையாக இருக்கும்போது நம்மளுக்கு பிடிச்ச இல்லை ரொம்ப ஒரு காமான சாங்ஸ் வச்சு நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த மியூசிக்ன்ற டூல் வந்து ரொம்ப ஒரு எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஃபிஃப்த்து விஷயம், மீட் ஃப்ரெண்ட்ஸ். சத்தியமாக டவுட்டே வேணாம், நம்மளுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு இருந்தாங்கனாலே என்ன பிரச்சனை, வீட்டில் என்ன ப்ராப்ளம், வெளியே எந்த ப்ராப்ளம் அப்படின்னு இருந்தாலுமே நம்ம அவங்கள மீட் பண்ணும்போது ஒரு நார்மலாக ஒரு ஹாப்பியான ஸ்டேட்டுக்கு போயிடும். ஸோ முடிஞ்ச வரையுமே நீங்கள் அதை வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்கும்போது நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். நார்மல் டேஸில் போயிட்டு பேசிட்டு வரதுக்கு பதிலாக நீங்கள் ரொம்ப கோபமாகவோ, அழுத்தமாகவோ, பதட்டமாகவோ, இல்லை ரொம்ப கவலையாக இருக்கும்போது நீங்கள் அவங்கள மீட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் நார்மலான ஒரு நிலைக்கு போயிடுவீங்க. ஸோ இந்த 5 விஷயமே நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆனீங்க அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நான் அப்படியே இந்த வீடியோலேருந்து கிளம்பிக்கிட்டு அடுத்த